வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. பெண்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல கொதித்து எழ ஆரம்பிச்சிருக்காங்க. 2500 ரூபாய் தர்றேன்னு விஜய் எங்களை ஏமாத்திட்டாரு. இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் போட்டு அடிச்சு வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம், விஜய் அரசியலுக்கு வந்ததே சம்பாதிக்கதாங்க, எங்களுக்காகலாம் நல்லது செய்யணும்னு வரல அப்படின்னு இன்னும் சில பெண்கள் விசிலு விசிலுன்னு சொன்னானுங்க. கடைசியில ஏமாந்து போயிட்டோம், எங்களை விஜய் ஏமாத்திட்டாருன்னு இன்னும் சில பெண்கள். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிச்சு பெரிய ஆளாகி நன்றி ஸ்டாலின் சார் போட்டது பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி பார்ப்பனர்கள் தெளிவா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் தொடர்ந்து வீடியோக்களை போட்டு விஜய் மாதிரி உண்டா அப்படின்னு பேசுறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு பாக்கணும். என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டானுங்க. விசில் அடிச்சு பிள்ளைங்க சொன்னாங்க, பேரன் சொன்னா, கொழுந்தன் சொன்னா, கொழுந்தியா சொன்னான்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்ட போட்டு விட்டு மொத்தமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சிதைச்சு விட்டாங்க. தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க, நடுத்தெருவுல நிறுத்திட்டாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கடந்த 5 நாள்லயே தமிழ்நாடு சீரழிஞ்சு கிடக்கிறத பாக்குறோம். எல்லாரும் தொடக்கத்திலயாவது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, தொடக்கத்திலயாவது நல்லது செய்யறதா இருப்பாங்க, தொடக்கத்திலயாவது நல்ல வேலைகளை பார்ப்பாங்க. இவர் தொடக்கத்துல இருந்தே தோத்து போன ஒரு முதலமைச்சரா இருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுடைய கோபம். ஒரு அம்மா சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் இலவசம் வேண்டாம், நான் இலவசங்களை நிறுத்துவேன், எங்களுக்கு இலவசமே வேணவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஜய் இப்ப திமுக தானே ஃபாலோ பண்றாரு. திமுக சொன்ன மாதிரி தானே வேலைகளை செய்யறாரு. திமுக விட்டுட்டு போனதுக்காக செஞ்சு பேர் வாங்கிக்கிறாரு. திமுகவாது டவுன் பஸ்ல ஏறி போய் எல்லாரும் போயிட்டு வாங்க மக்கான்னு அனுப்புறாங்க. இவரு ஏசி பஸ்ல இருந்து தமிழ்நாடு முழுதும் போலான்னு ஏமாத்தினாரு. இப்ப எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவங்க சொல்றாங்க, திமுக ஆட்சி நல்லா தாங்க இருந்தது, நம்ம தாங்க கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்களேன், இலவசமே வேண்டாம், இலவசத்தை நிறுத்துவேன்னு சொன்னதுதான் டிவிக்கு. இப்ப திருப்பி திமுக மாடல தானே அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன் திருப்பி அவர் இலவசங்கிறாரு? இவர் முடிந்ததை டவுன் பஸ்கள்ல மகளிருக்கு இலவச பேருந்து கட்டணம் இல்லாத பயணம்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் எந்த பஸ்ல வேணாலும் போலாங்கிறாரு. அது சாத்தியமே இல்லையே. இவர் எங்க இருந்து கடை வாங்கி செய்வார்? அது இருக்குல்ல. ரெண்டாவது அனுபவம் வேணும். பர்சனல் லைஃப்குள்ள நமக்கு போக விரும்பல, நம்ம அது போக கூடாது. ஆனா திமுக ஆட்சி நல்லா இருக்கு. தன்னுடைய சுய லாபத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. விஜய் இப்பதான் வந்தாரா தமிழ்நாட்டுக்குள்ள? இத்தனை நாள் நடிக்கிறாருல்ல, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, குரல் கொடுத்திருக்கலாம்ல. அஜித் எவ்வளவோ பேருக்கு நன்மைகள் செய்யறாரு, வெளியவே தெரியல. ஆனா விஜய் எந்த நன்மையும் தெரியாம தமிழ்நாட்டு மக்களே, தமிழகமே இப்பத்தாங்கிற மாதிரி எழுச்சி அவருக்கு எப்படி இருந்து வந்துச்சு? அவர் ஒரு பவரை காட்டணும், இதுலயும் ஆண்டு பாக்கலான்ற ஒரு ஆசை, அதனால செய்யறாரு. அவ்வளவு பாத்தீங்கல்ல, பெண்கள் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற முழுசா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 பெண்கள் வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க நம்பி ஏமாத்துட்டோங்க, எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம், 2500 ரூபாய் போடுறோம், நாங்க பயங்கரமா 6 சிலிண்டர் கொடுக்கறோம் சொன்னாங்க. கடைசியில நாங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறோம், 2000 ரூபாய் கொடுக்கறோம்னு ஸ்டாலின் சொன்னாரு. அதை மதிக்காம போய் ஓட்டு போட்டதுக்கு வாங்கி கட்டிட்டு இருக்கோம். ஸ்டாலின் சொன்னாரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறோம், 2000 ரூபாய் உங்களுக்கு மாதாந்திரம் கொடுக்கறோம். அதை நம்பாம அதை மதிக்காம போய் ஓட்டு போட்டோங்க. அதாங்க எங்களுக்கு இந்த வேலை, இந்த நிலைமைக்கு காரணம் அதான். இதை செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு எவ்வளவு கதை சொன்னீங்க. கடைசியில் 2500 ரூபாய் போட முடியாம 1000 ரூபாய் போட்டு விட்டுருக்கீங்க. நீங்க எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பீங்க வருஷத்துக்கு, ஃப்ரீ சிலிண்டரு? நீங்க எப்படி வீட்டுக்கு ஒரு பைக் கொடுப்பீங்க? அது எப்படி உங்களால சாத்தியமாகும்? சொன்னவங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 1500 ரூபாவே அவரால் போட முடியல, 1000 ரூபாய் தான் போடுறேன்னு சொன்னவரு வருஷத்துல 6 சிலிண்டர் அவரால் எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுக்கு பைக் தரனாரு, கொடுத்துருவாரா? நாங்களே தன்னால எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். இன்னொருமா சொல்றாங்க, 5 வருஷமா நல்லா தாங்க போச்சு, நல்லா போயிட்டு இருந்தது, நாங்க தான் கெடுத்துட்டோம். அதுல இந்த பசங்க விசிலுன்னு போட்டு சொல்லி நாங்க போய் அதுல போட்டுவிட்டோம். இப்ப கடைசியில நாங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சின்ன பசங்க சினிமாவை நடிக்கிற மாதிரி, சினிமாவை பாக்குற மாதிரி விசிலுன்னு சொல்லி ஓட்டு போட வச்சு இப்ப நாங்க தாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொருமா சொல்றாங்க. பாருங்க, விசில் அதுங்க சின்ன பசங்களா சினிமா சுடி நடிக்கிறாங்க, சினிமா ஆடுறாங்க, அதே மாதிரி ஆடிட்டுங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். இப்ப என்ன பண்றதுன்னு நாங்க அவஸ்தைப்படுறோம். இதுக்கு இடையில எங்க அண்ணன் வந்தாருன்னா அவர் தமிழ்நாட்டவே சதைச்சிருவாரு, தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவாரு, இப்படியே புடுங்கிட்டு நட்டுருவாரு
அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு கிடந்துச்சுங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க. அவங்க சினிமாவை பார்த்து சினிமாவில் இருக்கதான் உண்மைன்னு நம்புறவங்க. அவங்களுக்கு யதார்த்தமான அரசியல் தெளிவு இல்லை. இந்த யதார்த்தமான அரசியல் தெளிவு இல்லாதனால சினிமாக்காரன் நம்பி ஓட்டு போட்டுட்டு கடைசியா அண்ணன் முதலமைச்சரா கையெழுத்த போட்டாரு. போட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு புள்ள வர்றாங்க கையில மனுவோட, அண்ணா 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 அண்ணா, நீங்க முதலமைச்சரா இல்லாத போதே உங்களை மண்ணா கூட மதிக்கல. 41 பேர் செத்தாங்க, வீட்டுக்கு போகல. 20 லட்சம் கொடுத்து வாயடைச்சாரு. தனித்தனியா பனையூர்ல வச்சு காலில் விழுந்து நடிச்சு உங்களையே அவருக்கு சப்போர்ட் பண்ண வச்சாரு. இது பெரிய அயோக்கியத்தனம். உங்களையே அவருக்கு சப்போர்ட் பண்ண வச்சாரு. 2 கேஸ் டெல்லியில போட்டாங்க. அந்த 2 கேஸ்ல ஒருத்தன் பிள்ளையோட வாழாதவன், 6 மாசத்துல பிள்ளைய விட்டுட்டு போனவன், செத்த பிள்ளைய. அவன் இன்னைக்கு நல்லா அப்பே மாதிரி கேஸ் போட்டிருக்கான். இன்னொருத்தர் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தரேன்னு கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்க இந்த தாவேக்கா திருட்டு கும்பல். அதுல சிக்கிக்கிட்டவர். அப்ப எங்கேயுமே இந்த கும்பல் நியாயமா நடக்கல. தேர்தலுக்கு முன்னாடியே பார்க்க வந்தவங்க நாயடி பேயடி அடிச்சு விரட்டினாங்க. எந்த இடத்துலயும் மயக்கம் போட்டவங்களை போய் என்னன்னு பார்க்கல. ஒரு மீட்டிங்ல செத்தவன் பூரா வீடு நடுத்தருல நின்னுச்சு. ஒரு நல்ல உதவி கூட செய்யல. ஆனா கேட்டா நான் 1000 கோடி விட்டுட்டு வந்தேன், 50,000 கோடி விட்டுட்டு வந்தேன்னு ஒரு உருட்டுறது. கூட வந்தவன் செத்தவன் கட்சிக்காரன் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் செத்து போன பிறகு கூட ஒரு அறிக்கை, அஞ்சலி அறிக்கை கூட செலுத்தாத ஒரு ஆள் தான் இந்த விஜய். இந்த விஜய் கிட்டதான் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்படியே அறுத்துருவாரு அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு ஓடுறா. கையில ஒரு ஃபார்ம் வச்சுட்டு அண்ணா 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 அண்ணான்னு ஓடுறான். அவன் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணு போய் கையில கொடுத்துருவோன்னா எங்க அண்ணன் டஸ்ன்னு எல்லாத்தையும் செஞ்சு குடிச்சுருவாரு. அதெல்லாம் வாய்ப்பில்லை தங்கச்சி. 30 பேர் செத்துட்டாங்கன்னு ஏர்போர்ட்ல வச்சு பத்திரிகையாளர்கள் கேட்ட போதே கைய தட்டி விட்டுட்டு ஓடி ஒளிஞ்ச கோழை விஜய். அவர் அப்படி செய்வார் உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க கையில தூக்கிட்டு போய் ஆட்டினோடனே அண்ணன் டக்குன்னு நிப்பாட்டி நில்லுங்க மாமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுருவாரா? வாய்ப்பில்லை ராசா. பாருங்க. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? கஞ்சாவை குடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டி போட்டாங்க. ஒரு பையனை, ஒரு இளைஞனை கஞ்சா குடிச்சு கொலையா பண்ணிட்டான். இந்த கொலை பண்ண கேஸ் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்குறாங்க. செத்துட்டாரு, அவர் பொண்ணும் மார்ச்சோரியில கிடக்கு. இந்த பொண்ணு கேஸ் கொடுக்குது. கேஸ் எடுக்க மாட்டோம், போலீஸ்காரன் கேஸ் எடுக்க மாட்டோன்றாங்க. இந்த பொண்ணு கெஞ்சுது, ஐயா எங்களுக்கு கேஸ் எடுங்க, என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நீங்க கேஸ் எடுத்தாதான், குற்றவாளிகளை கைது செய்தாதான் நாங்க பாடியை வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயம் தானுங்க? என்ன பேச்சு பேசுனீங்க? தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான பிறகு 1700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஆய்வு பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. அதே போல இங்க கோவையில ஒரு பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான போது அந்த 3 குற்றவாளிகளும் அடுத்த நாளே கைது செஞ்சாங்க. அவ்வளவு விரைவாக அந்த தண்டனையும் பெற்றுக் கொடுத்தாங்க. குறிப்பா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மொலாஸ் கேஸ், பாலியல் வன்புணர்வு கேஸ், அந்த கேஸ்ல கரெக்டா ஒரு ஆளை ஐடென்டி பண்ணி வெளியவே வர முடியாம 2 ஆயுள் தண்டனை வாங்கி உள்ள படுக்க வச்சாச்சு. அந்த ஆளுடைய வாழ்க்கையா அப்படித்தான் முடிஞ்சிச்சு. உடனடியாக தண்டனையும் பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனா உங்க அண்ணன் ஆட்சியில ஒரு கொலகார பையன் கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கதறிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கொஞ்சம் கூட ஈவி இறக்கத்தோட அந்த பிள்ளைக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு காது கொடுத்து இங்க வாமா உட்காருமான அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு எவன் குற்றவாளியா அவனை பிடிக்கல. ஏன்னா காசு வாங்கி தின்றானுங்க. எனவே குற்றவாளிகளை பிடிக்க மாட்டாங்க. நம்ம அண்ணன் என்னம்மா பேசினாரு, அண்ணனே இறங்கி போய் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியதானே? எத்தனை படத்துல பிடிச்சிருப்பீங்க. ஆக சினிமா வேறு, உண்மையும் யதார்த்தமும் வேறு. சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்த டயலாக பேசி உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். ஆனா யதார்த்த வாழ்க்கை அரசியல், அதுல எல்லாம் உருட்டிட்டுலாம் போக முடியாது. இந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சுல்ல. 5 நாள்ல பல்லடிச்சிட்டு நிக்குதுல தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகமும் பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும். பாருங்களேன், அந்த பொண்ணு கதறத பாருங்க. கஞ்சா குடிச்சவங்க அவங்கள வெட்டி போட்டு இப்ப இறந்துட்டாங்க. இப்ப நாங்க கேஸ் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்க மாட்டாங்க, வாபஸ் வாங்க சொல்றாங்க. நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். எங்க கேஸ் எடுத்துக்கிட்டா நாங்க பாடியை ரிட்டர்னா எடுத்துக்கிறோம். கேஸ் எடுக்காத வரைக்கும் நாங்க பாடியை வாபஸ் வாங்க மாட்டோம். கைது பண்ணணும். இதுக்கு இடையில ஒரு தம்பி, அதுவும் சங்கரன் கோவில்ல ஒரு சின்ன ஊரு, தென்காசியில சங்கரன் கோவில் ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, தமிழ் வழியில படிச்ச குழந்தை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக ஸ்வீடன் போய் அங்க படிச்சு முடிச்சு பட்டத்தை வாங்கின கையோட
நின்னு நான் ஒரு சின்ன கிராமத்துல தமிழ் வழியில படிச்சவங்க, எனக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த பல்வேறு உதவிகளின் காலமா இங்க வந்து நின்னு நான் படிப்பை முடிச்சிருக்கேன், என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்னு பெரியார்ல தொடங்கி ஸ்டாலின் அவர்கள் வரை நன்றியை தெரிவிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வாய்ப்பை விட்டுட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆட்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பள்ளி கல்லூரிகளுக்கான பெரிய வாய்ப்பை திறந்து வச்சிருந்தாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க. எதுவுமே இல்லாம ஒரு தற்குறிங்க கிட்ட போய் மொத்தமா கொடுத்து சிக்கிட்டீங்களே. இதுல சிக்கிறது நீங்க தான், அவர் கிடையாது. அந்த ஆள் டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். சிக்கிறது நீங்க தான். அசிங்கமா போச்சு. மொத்தமும் இழந்து நிக்கிறோம். மொத்த வளர்ச்சியும் பின்னுக்களுக்கு போது இந்த கூட்டம். அந்த பையன் பேசுறது கேளுங்க. 2023ஆம் ஆண்டு ஸ்வீடனில் இருந்து முதுநிலை பொறியியல் படிப்பில் சேர்ந்து இன்று இந்த பட்டத்தை பெற்றுள்ளேன். இந்த நேரத்தில் இது போன்ற என்னை போன்ற ஒரு எளிய தமிழ்வழி மாணவனும் இந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு வித்திட்ட திராவிட இயக்க முன்னோடிகள் பேரறிஞர் அண்ணா, பெரியார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மற்றும் திராவிட மாடல் நாயகர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி. புரியுதுங்களா? இந்த வாய்ப்பெல்லாம் உங்க பிள்ளைங்க இழந்துட்டாங்க. இந்த வாய்ப்பை இழந்தது மட்டும் இல்ல, படிக்காம தெருவை தக்குரியா திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, என் பிள்ளை சொல்லிட்டான், என் பிள்ளை ஓட்டு போட சொன்னான், என் பொண்ணு ஓட்டு போட சொன்னான். எங்க உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? நீங்க தான் உங்க குழந்தைகளை வழி நடத்தணும். ஒரு விவாதத்தை வைக்கணும் வீட்டுல. எது சரி எது தப்புன்னு விவாதிச்சு முடிவெடுக்கணும். எதுவுமே செய்யாம என் பிள்ளை சொல்லிட்டா, என் பையன் சொல்லிட்டான்ட்டு மண்ணலி மண்டையில போட்டுக்கிட்டீங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இந்த 4-5 நாளா பாத்துட்டு இருக்கிறேன். ஒரு ஆன்டி, வயசான பார்ப்பன சமூகத்தில் பிறந்த ஒரு அம்மா. அந்த அம்மா போய் சாராய கடையை காட்டுறாங்க. 40 வருஷமா மூடாத கடை மூடிட்டாங்க. மறுநாள் பார்த்தா கடை திறந்திருக்கு. அந்த அம்மா கடை திறக்கிற நேரத்துக்கு முன்னாடியே போய் வீடியோ எடுத்து பிடிச்சு. அந்த அம்மா அதை மூடிட்டாங்கன்னு நம்பி இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த கடையை மூடல. மறுநாள் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. இவர்களை போன்று தொடர்ந்து விஜய் உட்கார்ந்துட்டாரு, விஜய் லஞ்ச் கொண்டு வந்து சாப்பிட்டாரு, விஜய் வெள்ளத்துண்ட தூக்கிட்டாரு, ஒரு மண்ணு மக்களுக்கு செய்யல. விஜய் சாப்பிட்டாரு, விஜய் கோட்டு போட்டாரு, விஜய் அவர் சேர்ல இருந்த வெள்ளத்துண்ட தூக்கிட்டாரு. இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமா பேசிக்கிட்டு ஒரு பார்ப்பன கும்பல் அலையுது. ஏன்னா திமுக வீழ்த்தப்பட்டிருக்கு நம்புது அந்த கும்பல். அதிமுகவை முடிச்சிட்டாங்க. அடுத்து திமுகவும் ஆட்சியில் இல்ல. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 கட்சியும் இல்லாத ஒரு ஆட்சி தான் நமக்கான ஆட்சி நம்புது. ஏன்னா திராவிட இயக்கங்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சமூக நீதி பேசுகிற கட்சிகள், மக்களுக்கான கட்சிகள், மக்களுக்காக கட்டி எழுப்பக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கட்சிகள். அது படிக்க சொல்லும், அவங்க வேலைக்கு போகணும்னு சொல்லும், அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லும், கோயிலுக்குள்ள போய் நில்லுங்கடான்னு சொல்லும். இதுதான் இவங்களால ஒத்துக்க முடியல. குறிப்பா இப்ப தமிழ்நாடு கல்வியில முதலிடத்துல போயிட்டோம். ஒரு காலத்துல நாங்க தான் படிச்சவேன்றதுக்கு நிகரா நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிச்சு கால் மேல கால் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோம். பார்ப்பனர்கள் பதறாங்க. எப்படா நமக்கு ஈக்குவலா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு ஈக்குவலா வேலைக்கு போயிட்டாங்கன்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கோயிலை வச்சு நான் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி உட்கார வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுலயும் மண்ணள்ளி போட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை நிரூபித்து காமிச்சுட்டாங்க, நடைமுறைப்படுத்தி காமிச்சிட்டாங்க. பல கோயில்கள்ல வேற வேற சாதிக்காரங்க அர்ச்சகர்கள் ஆட பிறகு இந்த பார்ப்பன கும்பலுக்கு வயிறு பத்தி எரியுது. அதோட இந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்துல பின்தங்கிய உயர்த்தப்பட்ட சாதிகளுக்கு 10% இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்ன ஊர் நம்ம ஊரு. போய் திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்துவேன்னா அரசு ஏத்தாது, நாங்க எல்லாரையும் அரவணைத்து போற ஒரு அரசு முடிவு பண்ணி காமிச்சாச்சு. அப்போ இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்திலே சனாதனத்தை ஒழிப்போன்னு வேற சொல்லியாச்சா. இந்த மொத்த பார்ப்பனர்களும் திராவிட இயக்கங்கள் அற்ற ஒரு தமிழ்நாடு தான் ஒரு இந்து மதவெறி தமிழ்நாடா மாறும். அதுதான் நம்ம குளிர்காய சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. விட்டுருவோமாங்க. பனைமரம் படுத்துச்சுன்னா எந்திரிச்சு ஆடுறது.